எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்கி ஸ்கின் மேக்கப் டியூட்டோரியல் தான். இங்க வந்து பொம்மை மாதிரி உட்கார வச்சிருக்கேன். என்னடா இது, நம்ம சேனல்ல புதுசா ஒரு முகம் தெரியுதே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. இது வந்து ராமோட தங்கச்சி, என்னோட சிஸ்டர் இன் லா. ஸோ இவங்களுக்கு நம்ம மேக்கப் போட போறோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டஸ்கி ஸ்கின்ல இருக்காங்க. நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க டஸ்கி ஸ்கின்க்கு மேக்கப் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம டஸ்கி ஸ்கின்னோட மேக்கப் தான் காட்ட போறோம். இவங்களுக்கு எப்படி நம்ம இந்த மேக்கப் அட்டைன் பண்ணிருக்கோம், என்னெல்லாம் பண்ணோம், ஒரு சிம்பிள் மேக்கப் தான், எவ்ரிடே கோ டு மேக்கப் மாதிரி தான். ஸோ அது எப்படி பண்ணுவோம் தான் காட்ட போறேன். உங்களை ரொம்ப நேரமா இப்படி உட்கார வைக்காம நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆமா, இந்த பென்சிலுக்கு எப்படி மேக்கப் போட போறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிரீன் லீஃப் அலோவேரா ஜெல் எடுத்துக்கிறோம். இதை எடுத்துக்கிட்டு மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்காக ஸ்கின் ஃபுல்லா அப்ளை பண்றோம். நல்லா அப்ளை பண்ணிக்கிறோம். அப்பதான் ஸ்கின் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஸ்கின் வந்து ட்ரையா இருக்கு கொஞ்சம். ஸோ அதனால நம்ம ட்ரையான ஸ்கின்ல மேக்கப் போட்டோம்னா மேக்கப் வந்து ஒட்டாது, உறிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம ஃபுல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டோம். மாய்ஸ்சரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் பிரைமர் போட போறேன். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் லாக்மே அப்சல்யூட் பிளட் பர்ஃபெக்ட் பிரைமர் தான் போட போறேன். அவங்களுக்கு பவர்ஸ் அவ்வளவா இல்ல, லைட்டா தான் இருக்கு. இப்போ அடுத்தது நம்ம மேப்லின் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறோம். இதோட ஷேட் வந்து 330 டாஃபி. ஸோ நீங்க டஸ்கி ஸ்கின் டோன் இவங்க ஸ்கின் டோன் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஷேட் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாவே இருக்கும். ஸோ இந்த ஷேட் வந்து நான் என் கைக்கு பின்னாடி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நீங்க எப்பவுமே கைக்கு பின்னாடி எடுத்துக்கிட்டு நீங்க அதை வார்ம் பண்ணிட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆகும் ஃபவுண்டேஷன். ஸோ நான் எடுத்துக்கிட்டு இப்படி சும்மா வார்ம் பண்றேன். ஸோ இப்படி பண்ணும்போது நல்லா பிளெண்ட் ஆகுது. பிளெண்ட் ஆனதுக்கு அப்புறமா நான் ஸ்கின்ல டாட் வைக்கிறேன். நான் டாட் வச்சதுக்கு அப்புறம் இந்த பியூனா ஸ்டோர் பிரஷ் இருக்கு, இந்த பிரஷ் வச்சு நான் ஃபுல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ஆரஞ்சு கரெக்டரோ எதுவுமே நம்ம போடல, பிகாஸ் ஸ்கின் ஆல்ரெடி அவங்களுக்கு நல்லா இருக்கு, ஆக்னே மார்க்ஸ் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஸோ அதனால நமக்கு அந்த பயம் இல்லை. நார்மலாக தான் நான் போட்டுறேன். நான் ஜஸ்ட் ஒரு லேயர் தான் போட்டிருக்கேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கு. இப்போ நம்ம லைட்டாக கழுத்துலையும் போட்டுக்கிறோம். ஏன்னா கழுத்தில் வந்து ஸ்கின் மேட்ச் ஆகணும். கழுத்தில் ஒரு கலர் முகத்தில் ஒரு கலர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் காமெடி ஆகிடும். அதனால கழுத்துலையும் நம்ம போட்டுக்கிறோம். நீங்கள் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி ஸ்கின்னை விட லைட் கலர் ஃபவுண்டேஷன் போட்டால் பிரைட்டாக தெரியுமா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி அப்படி கிடையாது. மோஸ்ட்லி க்ளோசஸ்ட் உங்கள் ஷேடே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. இது வந்து உங்களோட எக்ஸாக்ட் ஷேட் கிடையாது, பட் ஆனால் க்ளோசஸ்ட் ஷேட் தான் நான் எடுத்திருக்கேன். பிகாஸ் என்கிட்ட வந்து எக்ஸாக்ட் ஷேட் இல்லை, க்ளோசஸ்ட் ஷேட் வந்து இதுதான். ஸோ வந்து இது நான் எடுத்திருக்கேன். நம்மளை விட ரொம்ப லைட்டான ஷேட் போட்டோம்னா நம்ம பிரைட்டாக தெரிய மாட்டோம், ஒரு மாதிரி கேக்கியா தெரியும். இப்போ வந்து நம்ம அடுத்து கன்சீலருக்கு LA Girl Pro Conceal யூஸ் பண்றோம். ஒரு ஷேட் வந்து வார்ம் ஹனி. அடுத்து நான் இந்த நைக்காவோட பியூட்டி ஸ்பஞ்ச் எடுத்துக்கிட்டு ஃபுல்லா நான் பிளெண்ட் பண்ணிடுறேன். பிளெண்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து மேக்கப் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ எதுக்கு பண்றேன்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க டஸ்கி ஸ்கின்க்கு ஏதாவது மேக்கப் சொல்லுங்க மேக்கப் சொல்லுங்கன்னு. ஸோ அதனால பசமா மாட்டிக்கிட்டா அதனால எங்களை நமக்குன்னு நாங்கள் கேட்ச் பண்ணிட்டோம். இவங்க உள்ள அழுகுறது எனக்கு கேக்குது. மேல பாருங்க, அப்படியே ரைட்ல பாருங்க, லெஃப்ட்ல பாருங்க, கீழே பாருங்க. ஓகே, நம்ம கன்சீல் ஃபுல்லா பண்ணிட்டோம். இப்போ அவங்க ஸ்கின் வந்து ஈவனா இருக்கு, அங்கங்க ஒரு மாதிரி இல்ல, ஈவனா இருக்கு. உங்களுக்கு பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்கா, நல்லா என்ன சொல்றது, மொளமொளன்னு இருக்கு.
அடுத்து நம்ம இந்த பேக் ஸ்ப்ரே எடுத்துக்கிறோம். இந்த ஸ்ப்ரே வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட். ஸோ இந்த ஸ்ப்ரே வந்து நான் சும்மா சறுக்குன்னு ஃபேஸ்ல ஸ்ப்ரே பண்ண போறேன். அது எதுக்குன்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு மேக்கப் நிற்கும் அண்ட் உங்க ஸ்கின் வந்து நல்லா ஹெல்தியா தெரியும் இந்த ஸ்ப்ரே போட்டோம்னா. ஸோ அதுக்காக நான் ஸ்ப்ரே பண்ண போறேன். எல்லாம் ரெடியாக இருக்கும். கண்ண முடிக்கோங்க, வாயை. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டோம், ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. ஸோ சும்மா லைட்டாக நான் டார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது எக்ஸஸ் ப்ராடக்ட்ஸ் எதுவும் கொஞ்சம் நம்ம அதிகமாக போட்டிருந்தோம், ஏதாவது நிறைய வெள்ளை அடிச்சிருந்தோம்னா அந்த வெள்ளையெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். ஓகே, நம்ம இது பண்ணிட்டோம். அடுத்தது நான் கண்ணுக்கு மேலே மட்டும் பவுடர் போட போகிறேன். பிகாஸ் அவங்களுக்கும் என்ன மாதிரி தான் ஸ்கின் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. அதனால தேவையில்லாம பவுடர் நிறைய போடாமல் நான் மேபின் காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் லைட் ஷேட் தான் அவங்களுக்கு. பட் நான் கண்ணுக்கு மேலே தான் போட இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. சும்மா ஒரு பவுடர் பேக் எடுத்துப்பேன். கண்ண முடிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தது வந்து நான் காஜல் போட போறேன். காஜலுக்கு நான் லாக்மே ஐகானிக் காஜல் எடுத்துக்கிறேன். அழக்கூடாது, இன்னும் கொண்டே போல, அதுக்குள்ள ஐ வந்துருச்சு. இப்ப அடுத்து நம்ம ஐலைனர் போட போறோம். அதுக்கு வந்து ஐடெக்ஸ் டாஸ்லர் ஐலைனர் எடுத்துக்கிறோம். என்னோட ஆல் டைம் ஃபேவரட். பட் நான் ஊர்ல இருந்து கொண்டு வரல, நிறைய விஷயம் நான் கொண்டு வரல. ஸோ இங்க நிறைய வாங்கணும் அண்ட் ஒரு சிலது கொரியர் பண்ணாங்க. பண்ண முடியும். இது காயட்டும், கொஞ்ச நேரம் கண்ணை மூடி இருக்காங்க. மீன் வாயில் நம்ம கொஞ்சம் லிப் பாம் போடுவோம் அவங்களுக்கு, அப்படியே தூங்கிடாம. ஆக்சுவலி உங்களுக்கு லிப் பாம் போட்டாலே போதும். நிறைய பேருக்கு லிப் பாம் போட்டாலே வந்து அழகாதான் இருக்கும். ஸோ அதுவே போதும். சாப்பிடாதே ஆத்தருக்கு சொல்லுங்க, கம்மியா தருவீங்க. நார்மலாவே லிப் பாம் போட்டு அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் போடுறது ரொம்ப நல்லது. எதுக்குன்னா நமக்கு லிப்ஸ் ரொம்ப சாப்டா ஒரு மாதிரி பீல் ஆகி வராது அதோட ஸ்கின். ஸோ அதுக்காக தான் இப்போ நான் இந்த மிஸ்க்லேர் லிப் லைனர் எடுத்துக்கிறேன். நீங்க டஸ்கி ஸ்கின்னா இருந்தீங்கன்னா இந்த மிஸ்க்லேர் லிப் லைனரோட சாண்டி பிங்க் ஷேட் கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகும். பிகாஸ் இந்த ஷேட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹெவியா இல்ல, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் நீங்க போட்டீங்கனாலே போதும். நார்மலா எங்க போனாலும் நான் கொஞ்சம் கேம்பா வேணும் தெரியணுங்கிறதுக்காக நான் என்னோட ப்ளூ ஹெவன் லிப் கிரையான் ஆல்மோஸ்ட் ஓவர் ஆக்சுவலி ஒரு ஷேட் கொக்கோ மைனியா யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து நான் கொஞ்சம் ஐப்ரோ போட போறேன். உண்மையை சொல்லணும்னா ஐப்ரோ மேட்டர் நான் மறந்துட்டேன், இப்பதான் ஞாபகம் வருது. அது எல்லாருக்கும் அழகா இருக்காது. ஓ ரோஹிணி அழகுன்ற. ஓஹோ ஆமா, அழகுதான். சரி, ஓகே ஃபைன். ஒண்ணு வேணா அழகுதான். என்னோட கம்மி தான், பரவாயில்ல. தங்கச்சிங்கனால விட்டு கொடுத்துறான் போ. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேக்கப் போடுறாங்க லைஃப்ல, ஆமாங்க தானே. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் வந்து பயமாவும் இருக்கு, டென்ஷனாவும் இருக்கு, எல்லாரும் கோபமாவும் இருக்கு. எல்லாம் கலந்த கலவையா இருக்கு. இப்போ நம்ம போய் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வரலாம். ஓகே, மேக்கப் முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் லுக். இது நீங்க ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. பட் யா எனிவேஸ் அவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. நீங்களும் டஸ்கி ஸ்கின்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மேக்கப் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப ஹெவியாலாம் கிடையாது. உங்களுக்கு பிளஷ், கான்டோர், ஹைலைட்டர்னு எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிள் ஒரு கோட்டு மேக்கப் தான். அந்த பொட்டு வச்சதும் வந்து இன்னும் அழகாயிட்டாங்க. ஸோ அதனால நம்ம அதுதான் இன்னைக்கு பார்த்தோம். ஸோ ஓகே, அவங்க ஆக்சுவலி கொஞ்சம் லைட்டாக ஷை டைப். பட் அவங்களை உட்கார வச்சு வீடியோ நாங்கள் எடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் கண்டிப்பாக எங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் மேக்கப் இல்லாமையும் ரொம்ப அழகாக தான் இருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. வைக்கப்படுறாங்க பாருடா.
ஸோ அதனால மேக்கப் போட்டதுக்கு அப்புறமும் அதே அழகா தான் இருக்காங்க. ஸோ நீங்களும் டஸ்கி ஸ்கின்னா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாரும் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்தி அண்ட் ரோஹிணி. பாய். பாய் சொல்லுங்க. பாய். ஆனா ஆயிலி ஹேருக்கு மேக்கப்னு சொல்லி காட்டலாம். என்ன ட்ரை பண்றீங்க?